சொல்லுமா. இந்த சேலை புதுசு எப்படி இருக்கு? இந்த சாரி நல்லா இருக்கே. அப்புறம் இந்த கலர் நல்லா இருக்கா? பார்த்து பார்த்து எடுத்து தெரியுமா? இதுவும் சூப்பரா தான் இருக்கு. அப்புறம் இது ஏமா போதுமா. ஆமா, எனக்கு தெரியாம இவ்வளவு சேலை எப்படி வாங்குற? மாமா, இதெல்லாம் நீ கொடுத்த காசை வச்சுதான் வாங்கினேன். உனக்கு நான் அதிகமா கூட கொடுக்கறது இல்லையே. மளிகை செலவுக்கு தான் கரெக்டா கொடுக்குறேன். அதெல்லாம் சேர்த்து வச்சா இவ்வளவு வாங்கினேன். ஆமா ஆமா, நீங்க வீட்டுக்கு கொடுக்கறதே பத்தும் பத்தாம சிறுசா. ஆனா நான் அதையே வீட்டுக்கு வீடா கொடுத்து ஆக்கிட்டேன் பெருசா. ஒண்ணும் புரியலையா? ஏங்க, நம்ம சேமிக்கிறதுல தாங்க எல்லாமே இருக்கு. இப்ப நமக்கு சாம்பார் வேணும்னா வைங்களேன், பத்மாட்ட போயிட்டு தான் பருப்பே வாங்கிட்டு வரேன். இவ்வளோ ஏன், நம்ம என்னமோ ரேஷன் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனா வீட்டுக்கு திடுப்புன்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒரு போன் பண்ணி அனிதாட்டா தான் பொன்னி அரிசியை கொண்டு வந்து பொங்க வைக்கிறேன்னா பாத்துக்கோங்களேன். சேமியா வேணும்னா சௌமியா இருக்கா. ஏன், இன்னைக்கு நீங்க காலையில சாப்பிட்ட இட்லி கூட நமக்கு இனியா கொடுத்தது தான். அவ்வளவு ஏன், இப்ப நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வந்த சோப்பு கூட நான் சோப்பு நாட்டை தான் வாங்கினேன்னா பாருங்களேன். ரொம்ப பிரமாதம். நீங்க குடுக்கறத நான் சேர்த்து வைக்கிறேன்னா அதை வச்சே வந்து நான் சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுறேன்னா அவளுக்கு அவசரத்துக்கு கேட்டா அதே கதை கொடுக்குறேன். அவளுகளால சேர்த்து வச்சதா அவளுகளுக்கே கொடுக்குறேன் வட்டி. அது போடும் குட்டி, அது மூலியமா புது சேலை வாங்கி கட்டி அழகா நிக்க உங்க செல்ல குட்டி. அது நான் தான். அடி பாவி, நான்லாம் 9 வருஷமா ஒரே ஜட்டி தாண்டி போட்டு இருக்கிறேன். அது நேத்தோட அது நேத்தி கடனை முடிச்சுட்டு கிழிஞ்சே போச்சு. என்னங்க சொல்றீங்க? இது எனக்கு தெரியாம போச்சு. இங்க பாருங்க, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க வாங்க நம்ம கடைக்கு போலாம். இங்க பாருங்க, நான் வளர்க்குற நாய் குட்டி போடாம கூட இருக்கலாம். ஆனா நான் வணங்குற நாயக்கன் ஜட்டி போடாம இருக்க கூடாதுங்க. வாங்க போலாம். நான் சொல்றத கேளு. முன்னாடி விட்டு பின்னாடி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இது நல்லா இல்ல. இதெல்லாம் தப்புமா. மாமா, நீ சும்மா இரு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறது தப்பே இல்லைன்ட்டு ஏமாத்தி ஏமாறாதவங்களே சொல்லியிருக்கிறாங்க. உனக்கெல்லாம் சொன்னா எங்க புரிய போகுது? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ.